வாங்க மந்திரியார். வணக்கம்மா. ரொம்ப வணக்கம். சரி, அதெல்லாம் போகட்டும் போகட்டும். பிரம்ம சத்திரிய வைசிய சூத்ரால் என்று சொல்லும்படியான 4 வர்ணத்தார்களும் அமர்ந்திருக்கும்படியான 4 வர்ணத்தார்களும் அமர்ந்திருக்கும்படியான லட்சுமி கடாட்சம் பொருந்திய சபைக்கு முன்பாக நான் தற்பார் வந்தனே. நான் யாரு, என்னுடைய விளக்கம் என்ன, விவரம் ஏதாகிலும் தெரியுமா? ஒண்ணும் தெரியலமா. ஈக்களுக்கு எங்க இருக்கும் விஷம்? எறுந்தேலுக்கு, பாம்புக்கு, மனிதனுக்கு சொல்லிலே விஷம் என்ற பாவி ஆகிய பங்காளியால் வந்த வேஷம் என்ற வாழ்ந்த வேஷம். பங்காளியா யாரு 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 பங்காளி? அவர் யாருக்கும் வணங்காத முடியோர், அவர் யாருக்கும் 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 அவர் யாருக்கும் வணங்காத முடியோர் 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 அவர் கையில் தானே ரேக உடையோர். அவர் யாருக்கும் வணங்காத முடியோர் முடியோர் அவர் கையில் தானே ரேக உடையோர். அவர் கையில் தானே ரேக உடையோர். டில்லி என்பது எப்பேற்பட்ட நாடு? அது பெரிய நாடு. இந்த நாட்டுக்கு அதிபதியா இருக்கும்படியானவர் தான் எங்க கொழுந்தனார். கொழுந்தனாரா? அவர் யார் தெரியுமா? அவர் அரவத்தின் சர்ப்ப கொடியோர், அரவத்தின் 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 அவர் அரவத்தின் சர்ப்ப கொடியோர் கொடியோர் கொடியோர். இந்த அகிலத்தில் ஒருவர் நிகரத்த பூச்சக்கர குடையோர். அவர் யாருக்கும் வணங்காத முடியோர், அவர் கையில் அப்பேற்பட்ட பங்காளியால் வந்த வேஷம் அல்லவா இந்த வேஷம்? ஓ, அன்பு பண்ண வேலையா? புது பகடையாடி நாடு ராஜ்யங்கள் எல்லாம் கைப்பற்றி சூதிலே துளைத்த எண்ணெய் வஸ்திரப்பந்தம் செய்து 12 வனம் ஓராண்டாக்கி அதன் கழித்து வந்தால் ஜெகம்பெருது பாதி நாடு. பாவியினுடைய வார்த்தையை சிறமேற்கொண்டு 12 வருஷமும் எங்க அண்ணன் நாராயணன் கிருபையினால் 12 நாளாக துளைத்தோம். ஓராண்டு அக்காதம் எப்படி கழிப்பது? பங்காளியிடத்திலே நாடு எப்படி கேட்பது? தெரியாமல் எங்கள் இதய தெய்வமா இருக்கும்படியான தவமீரை அழைத்து கேட்ட போது அவ்வாறு உருமாறி இருக்க வேண்டும் என்று கட்டளையிட்டார். அண்ணாராகிய கண்ணனை அழைத்து கேட்டோம், அண்ணா நாங்க எப்படி உருமாறுறது, எப்படி அக்காதம் துளைப்பது? ஆனால் கேளும், ஐவராஜ ஆக்களை அம்மா அப்பா அஞ்சாலி முதலாக உன்னுடைய உருவத்தை மறைத்து நீ ஒரு குரத்தியாகவும் உன் இளைய மன்னவராயிருக்கும்படியான சாஸ்திரத்திலே வல்லவராயிருக்கும்படியானவர் குழந்தையாகவும் அஸ்தினாபுரம் சென்று பகையாளின் மனைவியாகி பானுமதியிடத்திலே குறி சொல்லி சென்னல் வாங்கி வந்தால் நீங்கள் தங்கும்படியான மச்ச நாட்டிலே விதைத்து விளைவு காணும், அக்காதம் தொலைக்கலாம் அப்படின்னு சொன்னாரு. அண்ணாருடைய வார்த்தையை சரமேற்கொண்டு என் தங்கத்தில் மேனி ஸ்ரூபத்தை மாற்றி இப்போது நான் குரத்தியாகவும், இவர் எங்க வீட்டுக்காரரடா என்ன வர்ற நம்மள செத்தப்பாங்க கொஞ்சம் செத்தப்பா அதனால என் தங்கத்துறை மேனி ஸ்ரூபத்தை மாற்றி குரத்தியா வந்திருக்கேன். அஸ்தனாபுரம் போகணும். ஆனா வேலைக்கு தவந்தது வேஷம்னு சொல்லுவாங்க இல்லையா? எங்க பங்காளி பாஞ்சாலி என்று என்னை கண்டுபிடித்து விடுவாரா? குரத்தி என்று குறிக்கேட்டு சென்னல் கொடுப்பாரா? இந்த வேஷம் பொருத்தமா இருக்கா அப்படின்னு அண்ணனை கேட்டுட்டு தான் அஸ்தனாபுரம் போகணும். நான் வந்திருக்கேன்னு சொல்லு. பாஞ்சாலியா குறைச்சா சொன்னீங்க இல்லையா? எங்க கருப்பு போட கட்டிட்டு நீங்க பாரு. அப்பா கண்ணம்பா கண்ணதியா
என் தங்கிக்கு மாதிரியே தெரியுது. அசல் மகாவிஷ்ணு மகாலட்சுமி இருக்க அது என்ன ஆவாது. சும்மா உன் தங்கச்சி கால கையில அவளை மூஞ்சில ஊத்துறோம். பார்வதி இருக்க உமா மகேஸ்வரி அது என்ன ஆகுமா. அண்ணா அனுமாவ இருக்காளே யாரு கலைவாணி தலைவாணி அது ஆகுமா. அண்ணா போதும் ஆதியில குறைத்தியல்ல ஆதியில வந்த வேஷம் பங்காளியால ஏற்பட்ட நிலைமை கிண்டல் பண்ற சிறநேர் கொண்டு நான் குறைத்தியாகவும் எங்க வீட்டுக்காரர் குழந்தையாகவும் வந்திருக்கோம். நான் ஹஸ்தினாபுரம் போகணும்னா உங்க துணை இல்லாத நான் போக முடியாதுன்னா அனுப்பிட்டு மயிர புத்தகம் போயிட்டாரு ஏதாவது வேலை இருக்கும். ஒன்னு அனுப்பிட்டு அங்க இருப்பா அண்ணா ஒரு வண்டாகவும் ஒரு நீயாகவும் மறுவெடுத்து ஈயாகவோ வண்டாகவோ வந்து கூடையிலே அமர்வது எனக்கு எப்படி தெரியறது? நம்பிக்கையோட பானுமதிக்கு நான் எப்படி என்ன குறி சொல்ல முடியும்? நம்பாத நாயுடா இது. எதை சொன்னாலும் நம்பாது. தங்கச்சி மாதிரி பார கொடுக்கும் அம்மா கொஞ்சம் பாரம் கொடுக்கும். அது அறிகுறி கண்டு அந்த கூடை கணம் கொடுத்தால் சரி நான் வந்தேன்னு தெரிஞ்சுக்க. சரி அது மட்டும் அல்ல ஒரு கூட இந்த கோவிந்தனு வந்தாள் என்று கோவிந்தனு வந்தாள் என்று அப்படி நான் வந்தேன் என்றால் இந்த குறை கூட கரகர கரகர என்று சொல்லுவேன். அந்த பாண்டாவன் அந்த வாழும் அது தன்னை கண்டு வாழும் அது தன்னை கண்டு கூறி அப்படி நான் வந்தேன் என்றால் ஒரு கரகர கரை என்று குறை கூட சொல்லும். இந்த குலாகுதி அறிந்து பலராமன் செல்வி பாடுவதை கண்டு நடந்தது பூரா உனக்கு தெரியும். ஆமா இனிமேல் நடக்க போறது என்னெல்லாம் உன் வாயில் வரும் வரும். அப்படியானா குறி சொல்லி சென்னல் வாங்கிட்டு வா. நான் வருகிறேன் அண்ணா.